ஒரு தாய்க்கு 2 குழந்தை பிறந்திருக்குங்க. ஒரு குழந்தைக்கு உயிர் இல்ல, ஒரு குழந்தைக்கு உயிர் இருக்கு. பீடியாட்ரிஷியன்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கறாங்க, உயிர் வரல. அனஸ்தீசியால இருந்து தெளிஞ்ச தாயிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க குழந்தைய. தாயினுடைய சக்தி என்ன என்று பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளட்டும், பெற்றோர்களும் அதை முறையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். 4 நர்ஸ் 2 டாக்டர் உள்ள இருக்காங்க. இவ அனஸ்தீசியா அலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து அந்த குழந்தைய உத்து பார்க்கறா தாய். ஒரு குழந்தை கை கால்லாம் ஆட்டுது, ஒரு குழந்தை அப்படியே படுத்திருக்கு. நடந்த நிகழ்வு. டாக்டர் அப்படி நிமிந்து பார்க்கறா. ஆமான்னு டாக்டர் தலையாட்டுறாரு. அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தைய நான் கொஞ்சலாமான்னு கேட்கிறேன். புதைப்பதற்கு முன்னால் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு புதைக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தோங்க. அந்த குழந்தையை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு கதறி கதறி அழுகின்றாள் அந்த தாய். பின்னால இருந்து கணவன் கையை வச்சு ஆறுதல் பண்றான், அழாத, இன்னொரு குழந்தை உயிரோடு இருக்குன்ட்டு. நர்ஸ் வந்து அதை வாங்குறாங்க புதைக்க கொண்டு போறதுக்கு. விடமாட்டேன்னு சொல்லிட்டு இறுக பிடித்து கொண்டு கதறி கதறி திரும்ப அழுகின்றாள். வீல் என்று ஒரு குழந்தை, திடீர் என்று குழந்தை அழும் சத்தம். எல்லோரும் கீழே இருக்கின்ற குழந்தையை பார்க்கின்றார்கள். கழுத்திலே இருந்த குழந்தை விரல்கள் ஆடுகிறது, கண்கள் சிமிட்டுகிறது, வீல் என்று கத்துகிறது. இறந்து போன குழந்தை தாயினுடைய உடலிலே உயிர் பெற்று அழுகிறது. அத்துணை மருத்துவர் பார்த்துக் கொண்டு நின்றார். அவள்தான் தாய்.